बेनती करते मैं तो हार गई रे, बेनती करते मैं तो हार गई रे, पिया को मनानत नहीं रे। बेनती करते मैं तो हार गई रे, पिया को அவருக்கு வந்து மிக அதிகமான பணிச்சுமை. அவர் கோயில் நிர்வாகம் பண்ணுறாரு. அது இல்லாமல் பாளையத்தில் அவர் வந்து சேவையில் ஈடுபட்டிருக்காரு. இப்போ கூட அவருக்கு நைட்லேருந்து அவருக்கு ஃபோன் வந்துட்டு இருக்கு, சாமி வாங்க வாங்க. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட வந்திருக்கவங்களும் மிக முக்கியமான நபர்கள். சசிகுமார் வந்து சாமி வாங்க. இவர் வந்து மாரிமுரசு பத்திரிகை நிருபர். தருமபுரி தொகுதியில் ஒரு மாவட்டத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கார். மாரிமுரசு நிருபர். அவருடைய நியூஸ் போட்டுகிட்டே இருப்பார். பல நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். பல கோயில் நிகழ்ச்சிகள், அரசாங்கத்தோட திட்டங்கள், பொது நிகழ்வுகள் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். 24 hours அவங்களுக்கு மொழி கவிதை தெரியும். ப்ரெஸ்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான நேரம் இப்போது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெருந்தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக தான் அவங்க இவ்வளோ தூரம் 180 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து நம்ம கூட இருந்து நம்ம பக்தர்கள்லாம் சேவை செய்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னு அதுவும் சசிகுமார் சாருக்கு நான் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2-3 ஃபோன் பண்ணுவேன். நானும் கண்ணனும் பிச்சு தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணணும், சாமி சீராமன் அமைக்க வர வைக்கணும்னு ட்ரை பண்ணோம். ஆனால் பல்வேறு கமிட்மெண்ட் பெங்களூர் இருக்கிறார். இப்போ கூட அவர் மனைவி கேரளாவில் இருக்காங்க. சுவாமி இன்னைக்கு மெடிக்கல் செக்கப் இருந்தாலும் உங்களுக்காக வந்துருக்கார், ரெகுலர் மெடிக்கல் செக்கப். அதனால வந்து அவர் கூட வந்து அவருடைய பேர் சார்
அவருடைய சகோதரர் அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ பாண்டுரங்கன் தருணமன்ற தொகுதி அவர் வந்திருக்காரு. அவருக்கு நம்ம அவருடைய ஓட்டுநர் அவருடைய ஓட்டுநர் கர்நாடக மாநில முழுமையே சாமியை சுமந்து போகிறவர். பல கோயில்களுக்கு கும்பிட்டு போய் சாமியை தொடர்ந்து இரவும் அவருக்கு செலவு பண்ணுறவர். அப்படி நம்ம நிர்வாகம் சார்ந்தவர்கள் மூன்று பேருக்கும் நம்ம நிர்வாகத்தின் சார்பாக மரியாதை அளிக்க இருக்கிறோம். ஆட்சி பணியில் இருந்து கர்நாடகா மாநிலத்தில் பல்வேறு துறைகளிலே மிகச்சிறந்த பணியாற்றி அரசாங்கத்தினுடைய தடைப்படாத கரங்கள், ஒரு கரப்ஷனில் இல்லை, ஒரு கம்பெனியில் பல பேருடைய நல்ல பெயரை சம்பாதிச்சவர். அரசாங்கத்தில் மட்டும் இல்லாமல் ஆன்மீக துறையிலும் பல சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் கலைகோடி ஊழியர்களுக்கும் பல நிலைகளிலே உதவி செய்தவர். இந்த கிராமத்தில் 1500 வருடம் பழமையான சிவன் கோயிலில் சித்திரை மலைஞ்சிருக்கும் சிவன் கோயிலை நிர்மாணம் பண்ணி கோபுரம் கட்டி படிக்கட்டு கட்டி இப்போ மதில் சுவர் கட்ட போகிறாரு, அன்னதானக்குள்ள கட்ட போகிறாரு, 63 நாயன்மார் வைக்க போகிறாரு, பெரிய நந்தி வைக்க போகிறாரு, நிறைய திருப்பணிகளை இப்போ செய்திருக்கிறார். அதனால் அவர் திருப்பணி சேமல் என்ற ஒரு மதத்தினை நாம் இப்போ வழங்குகிறோம். மேலும் 63 நாயன்மாருடைய அடுத்த வாரிசாக 64வது நாயன்மாராக ஏற்கனவே அவர் கர்நாடகாவில் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. நம்மளும் இந்த பாபாவுடைய திருச்சபையில் நம்மளுடைய ஒரு கூட்டத்தில் அவர் 64 நாயன்மார் வரக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் தன்னுடைய ஆளுமையை, பெரிய ஆளுமையை விட்டுட்டு, ஒரு IAS ஆளுமையை விட்டுட்டு முழுமையாக ஒரு சிவ தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் நீண்ட ஆரோக்கியமும் ஆயுளும் பெற்று எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவனுடைய சக்தியினுடைய ஆசையினாலே இன்னும் அதிகமான திருப்பணிகளை செய்வார். நம்மகிட்ட இவ்வளோ இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணல. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கும் எங்கள் வாலண்டியர்ஸு, எங்கள் கோயிலுடைய உறுப்பினர்கள் குறுகிய காலத்தில் நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணணும். அவர் இங்கே ஒத்துழைத்து நேற்று ஒரு நைட்டு எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் போட்டு ஆசீர்வாதம் பண்ணார். எல்லாருக்கும் உறுதி வச்சு, யார் விட்டு வச்சுனாலும் எல்லாருக்கும் எந்த நோயும் வராது. கண்டிப்பாக அவருடைய ஒரு சக்தியினாய் அவருடைய இல்லை அதை கையிட்டாருப்பா, அதை பக்கத்தில் நில்லுங்கப்பா யாராவது அங்கேயே. அதனால அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். இன்று குருவாரம் அவர் ஒரு குருவாக இருந்து நம்மளை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார்.
குரு கடாட்சம் பரிபூர்ணம். சிவன் அருள் இல்லாட்டினா குரு அருள் கிடையாது, குரு அருள் இல்லாட்டினா திருவருள் கிடையாது. அதனால் சுவாமி இன்றைய தினம் எங்களுடைய சிறிய ஒரு மரியாதை ஏற்று எங்களை கௌரவிக்குமாறு சிவயோகி பெருமாள் சாமி மகாராஜுக்கு, சிவயோகி பெருமாள் சாமி மகாராஜுக்கு, சிவயோகி பெருமாள் சாமி மகாராஜுக்கு அவருக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.